எங்களது வெற்றியை பார்த்து இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்வார்கள் என்று. யாழ்ப்பாண தமிழ் மக்களுடைய ஆதரவு கூட தமிழ் கட்சிகளுக்கு கிடையாது, அது தேசிய மக்கள் சக்திக்குத்தான். ஒரு விகார கட்டி தையிட்டி விகாரை எமது அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட பிரச்சனை இல்லை. ஒரு சாதாரண ஆனரவுல வந்த உப்பு, அதுக்கே ரஜ லுணு பேர் ரஜ உப்பு எங்களது அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட பிரச்சனை இல்லை. இந்த அரசாங்கத்துக்கு பின்னால வால் பிடிக்கிற இந்த இளங்குமரன் கரண் கம்பன் தான் அவருக்கு தெரியும். ஆனா நாங்க கரண் என்னை அவர் மின்சாரம் என்றார், தூண் என்றார். இப்படி பல உதாரணங்களை கூறுங்கள். அந்த மின்சாரம் பயணிக்கிறதே அந்த தூணில் தான். தூண் சரிந்து விழுந்தால் மின்சாரம் இல்லை. நான் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்கூட்டியே பாராளுமன்ற தேர்தல் போட்டியிடும் போதே ஊடகங்களுக்கு சென்ற சமயங்களில் பல ஊடகங்களில் கூறியிருந்தேன், எங்களுடைய தமிழ் கட்சிகள் எல்லாமே பிரிந்து நிற்கின்றன. அன்றைய தினம் நான் ஊடகத்தில் கூறியிருந்தேன், எங்களது வெற்றியை பார்த்து இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்வார்கள் என்று. நான் அதில் கூறியிருந்தேன், எமது அரசியல் என்பது பிழைப்புவாத அரசியலை இல்லாமல் செய்யும் போது அவர்கள் ஒன்று சேர்வார்கள் நினைத்தார். இன்று நாங்கள் பாராளுமன்றத்தில் கூறியபடியே தமிழ் மக்கள் பெரும்பான்மை ஆதரவை தேசிய மக்கள் சக்திக்கு தந்திருக்கிறார்கள். தமிழ் பிரதேசங்களிலே அதுவும் விசேஷமாக தமிழ் மக்களுடைய கலாச்சார அரசியல் தேசிய உறைவிடமாக கருதப்படுகிற யாழ்ப்பாணத்திலே தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் ஆணை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். தேசிய மக்கள் சக்திக்கு 25% வாக்குகள் தான் கிடைத்திருக்கின்றன. ஆனால் மற்ற அனைத்து தரப்புகளுக்கும் ஒவ்வொன்றாக பார்க்கிற போது அதுக்கு குறைவானதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சிக்கு அடுத்ததாக 20% அளவிலே வாக்குகள் கிடைத்திருக்கின்றன. ஜனாதிபதி தேர்தலிலே வாக்களித்த மக்களை விட 10% குறைவாகத்தான் பாராளுமன்ற தேர்தலிலே வாக்களித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையை சாதகமாக உபயோகித்து யாழ்ப்பாண தமிழ் மக்களுடைய ஆதரவு கூட தமிழ் கட்சிகளுக்கு கிடையாது, அது தேசிய மக்கள் சக்திக்குத்தான் அந்த ஆணை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அரசாங்கம் சொல்ல தலைப்படுகிறது. இது ஒரு தவறான பிம்பம். அதன் நிமித்தமாக இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தேசிய மக்கள் சக்தியை தோற்கடிப்பதற்கான செயற்பாடுகளில் ஈடுபடுவார்கள் என்று எங்களுக்கு திடமான நம்பிக்கை இருக்கிறது. அவர்களது இருப்புக்கள் பிழைப்புவாத அரசியல் இல்லாமல் செல்லும் போது இதற்கு எதிராக பல விமர்சனங்களை செய்வார்கள். அது இங்கே மட்டுமில்லை, தென்பகுதியிலும் தான். அவ்வாறென்றால் நாங்கள் மக்கள் சார்ந்து சிந்திக்கின்றோம். எங்களை பற்றி விமர்சனம் கூறுவது தவிர்க்க முடியாதது ஒன்று. அது அரசியல் யதார்த்தபூர்வமான விமர்சனங்களாக அமையவில்லை. கைட்டியில் ஒரு விகார கட்டி இருக்கு, மக்களை உயர் பாதுகாப்பு வலயம் என்று சொல்லி அதுக்கு நீங்கள் போக்குறான்னு சொல்லி போட்டு விகாரியை கட்டி இராணுவ தளபதி திறக்கிறார் சவீந்திர சில்வா. இப்போ இந்த அரசாங்கம் வந்த பிறகு அதுக்கு பக்கத்தில் மண்டபம் கட்டியாச்சு, ஆராதனை மண்டபம் கட்டியாச்சு. ஆற்ற காணி மக்கள்கிட்ட காணி. அப்போ ஆறு அரசாங்கம், அனுர அரசாங்கம். சிஸ்டம் சேஞ்ச். இதுதான் தமிழருடைய காணிகளை பிடிக்கிறது, அவர்கள் இடங்களில் வலுக்கட்டாயமாக விகாரைகளை அமைக்கிறது, அவர்களை ரெண்டாங்குடி மக்களாக அங்கே இருந்து அகற்றுறது. ஒரு சாதாரண ஆனரவில் வந்த உப்பு, அதுக்கே ரஜ லுணு பேர். அதுக்கு நான் உடனே கந்தனத்தியோட காய்ச்சினேன், உடனே ஃபோன் பண்ணி காய்ச்சினேன். சொன்னார், எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஸ்ரீதரன், நான் பேரை மாற்றுறேன். பிறகு பார்த்தா அடுத்த கூட்டத்தில் திருப்பி அந்த ரஜ லுணு கொண்ட பேர்லேயே பேக் அடிபடுது. உங்களுக்கு தெரியும், தையிட்டி அல்லது நாங்கள் கூறும் ஒரு சில கருத்துக்கள், அதே நேரம் ரஜ உப்பு, அவ்வாறான சில சம்பவங்களை வைத்துக்கிறார்கள். இதுகளெல்லாம் எமது அரசாங்கத்தில் உருவாக்கப்பட்ட பிரச்சனை இல்லை. தையிட்டி விகாரை எமது அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட பிரச்சனை இல்லை. அதன் பிறகு ரஜ உப்பு எங்களது அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட பிரச்சனை இல்லை. இது முன்னைய காலத்தில் உருவாக்கப்பட்ட பிரச்சனைகள், அதுகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கை நாங்கள் இன்று எடுத்திருக்கிறோம். அது அன்பு ரீதியாக நாங்கள் தீர்க்க முடியும் என்று நினைக்கின்றோம். அதன் ஊடாகவும் தையிட்டி விகாரை சம்பந்தமான பிரச்சனையும் அன்பு ரீதியாகவும் பேச்சுவார்த்தை ரீதியாகவும் அவர்களே மனம் திருந்தி மாறுவதற்கான நிலையை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் ஏற்படுத்துவோம். அது கண்டிப்பாக நடைபெறும். அது எமது அரசாங்கம் இதய சொத்தியுடன் செயற்படும் போது இந்த பிரச்சனைகளை முற்றுப்பொழுதாக இல்லாமக்கலாம். இன்றைக்கு அந்த இடத்துல யார் போய் நிற்கிறது? டக்ளஸ் ஆக்கள். டக்ளஸ் சரியா, அவர் தான் அடிக்கல் நாட்டினதே சரியா. நாங்கள் ஒன்றை செய்வோம்.
அதுக்கு செயல்முறை ரீதியாக நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் அதில் போய் முரண்பாட்டு விதமாக கருத்துக்களை பகிர்வதற்கு வரவில்லை. அதில் போனால் என்ன நடக்க வேண்டாம், முரண்பாட்டு விதமாக நாங்கள் உருவாக்கிய பிரச்சனை இல்லை, தையிட்டி பிரச்சனை எமது அரசாங்கம். நாங்கள் இனநிலக்கத்தை ஏற்படுத்த நீக்கின்றோம் இல்லையே, அதை ஒரு பூதாகாரமான பிரச்சனையை ஆக்கி அந்த இடத்துல நாங்கள் போனால் ஒரு புதிய பூதாகார பிரச்சனையை ஆக்குவாங்க. உங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும் எப்படி கதைப்பாங்க. சும்மா ஏதோ நாங்கள்லாம் கட்டின மாதிரி நாங்கள் ஒன்று நினைக்கிறோம். அதை உண்மையாகவே மக்களுடன் கலந்தால் எதிர்காலத்தில் நாங்களா இல்லை, பிக்குகளை உணர்வார்கள். அந்த உணர்வதற்கான சிந்தனையை ஏற்படுத்தியிருக்கோம், அந்த சிந்தனை தூண்டலை ஏற்படுத்தியிருக்கோம். எதிர்வரும் காலத்தில் அதுக்கான விடிவுகள் கிடைக்கும் என்று நான் கண்டிப்பாக தமிழ் மக்களிடம் கூறுவேன். ஆணையரோ உப்பளம் சம்பந்தமான பிரச்சனை போகிறது இன்றைய தெரிஞ்சிருங்க. அதுதான் கொஞ்சம் கிளிநொச்சி பக்கம் பேசுகிறதுக்கு இல்லை, யாழ்ப்பாணத்தை பேசுவதற்கு தையிட்டி இருக்கிறது. கிளிநொச்சி பேசுவதற்கு ரஜ உப்பை பற்றி நான் உங்களுக்கு பூரணமான விளக்கத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியே இருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்துக்கு சமூக மீடியாவுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் என்ன காரணம் என்றால், ரஜ உப்பு 2020ஆம் ஆண்டு அன்றைய கைத்தொழில் அமைச்சராக இருந்த விமல் வீரவம்சவால் உருவாக்கப்பட்டது மன்னாரில் மாந்தை சோட்டில். அதன் கீழ் இந்த உப்பளத்தை கொண்டு வந்தார்கள், ஆணையர் உப்பளத்தை விளைவித்து அந்த உப்பை அள்ளிக்கொண்டு தென்பகுதிக்கு கொண்டு சேர்த்து அதை மெருகூட்டிய ஒரு தனியார் நிறுவனங்கள் லாபத்தை அடைந்து கொண்டிருந்தது. ரஜ உப்புக்கு கீழ் ஆணையர உப்பளம் கொண்டிருந்தது நிமித்தமாக நாங்கள் எமது அரசாங்கத்தின் முதலாவது தொழிற்சாலையை வடமாகாணத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று, நல்லெண்ணெய் கடையில் ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக அன்றைய தினம் அந்த தொழிற்சாலையை வெகு சீக்கிரமாக ஆரம்பித்தோம். நானே கேட்டேன், அதை இந்த துறப்பு விழாவை பேரை மாற்றிவிட்டு செய்வோம் என்று. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், சிறு எழுத்து உருவாகி எப்படி மக்களுக்கிடையில் பிரிவினையை உருவாக்கியது என்று. அதனால் இன்று அந்த பிரிவினை உருவாக்குவதற்கு பலர் இருக்கிறார்கள். அவர்கள் உடனே சொன்னார் அமைச்சர், கண்டிப்பாக மாற்றுகிறோம் என்று உறுதியை தந்திருந்தார். ஆனால் அதே திறப்பு விழாவில் எமது கடத்தொழில் நீதியவள அமைச்சர் ராமலிங்கன் சந்திரசேகரன் உரையாற்றும் போது சொன்னார், அந்த ஆணையரவு உப்பளம் என்ற பெயரிலேயே நாங்கள் வெளியில் மக்களிடம் விநியோகிப்போம் என்று. அது அன்று திறப்பு விழாகத்தான் இருந்தது. அன்றைய காலத்தில் உருவாக்கப்பட்ட பேக்கெட் தான் பொதியிடப்பட்டது சம்பிரதாயத்துக்கு. ஏனென்றால் அது உணவு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை என்றபடியால் நாங்கள் பேரை ஒரு பதிவில்லாமல் பேரை அடிக்க முடியாது அல்லது போட்டை வைக்க முடியாது. ஏனென்றால் முன்னே அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டது. உருவாக்கும் போது அன்று இவர்கள் தெரியாது. அவர் கூறியிருந்தார், எங்களோட கையில் பிரதேச சபை இருந்தால் இதுகளுக்கெல்லாம் நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம். இவ்வாறு 2020ஆம் ஆண்டு அனுமதி கொடுத்தார்கள். இந்த பார் பெர்மிட்டுக்கு எவ்வாறு அனுமதி கொடுத்தார் பிரதேச சபை? அவன் கொண்டு ஒரு பார்லமெண்ட்டில் அதுக்கு இதில் எதிர்த்தாரா? இன்று என்னை பார்த்து அவர் பயப்படுகிறார். ஏனோ தெரியவில்லை. கிளிநொச்சியில் நடந்த பாடசாலை விவகாரத்தில் நாம் போலீசாரிடம் எடுத்து தொடர்பு கொண்டு அது சம்பந்தமாக அவர்களிடம் அறிவித்துள். அதைவிட கொழும்புக்கும் அந்த தகவலை பரிமாற்றி உடனடியாக கொழும்பிலிருந்து தகவல் இங்கே வந்தவுடன் கைது செய்து விட்டார்கள். இன்றுதான் என்னை பார்த்து ஸ்ரீதரன் பயப்படுகிறார். இந்த அரசாங்கத்துக்கு பின்னால வால் பிடிக்கிற இந்த இளங்குமரன் கரண் கம்பம் தான் அவருக்கு தெரியும். ஆனால் நாங்கள் கரண் அடிச்சவனா தாங்க மாட்டார் இளங்குமரன். நாங்கள் கரண் கம்பம் இல்லை, நாங்கள் மின்சாரம் பட்டு தானே இளங்குமரன் கதை முடிஞ்சுது. வேறு அளவும் என்ற பெயரை உச்சரித்ததில்லை. அந்த பயம் வெளிப்படுகிறது. என்னை அவர் மின்சாரம் என்றார், தூண் என்றார். இப்படி பல உதாரணங்களை கூறுங்கள். அந்த மின்சாரம் பயணிக்கிறதே அந்த தூணில் தான். தூண் சரிந்து விழுந்தால் மின்சாரம் இல்லை. மின்சாரம் கொஞ்ச நேரத்தில் ரிப்பாயிரும், ஒரு டைம் தான் அடிக்கும். அவ்வாறென்றால் நான் அதை பாதுகாக்கும் தூணாக இருக்கின்றேன், மக்களை பாதுகாக்கும் தூணாக இருக்கின்றேன். மின்சாரத்திலிருந்து மக்கள் பாதுகாப்பளிக்கும் தூணாக இருக்கின்றேன். எப்போதும் தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பாயிருவேன். எதிர்வரும் காலத்தில் நான் கிளிநொச்சியில் சென்று இருந்து வேலை செய்வதற்கு தீர்மானித்துள்ளேன். ஏனென்றால் கிளிநொச்சி மக்களுக்கு பாரிய பிரச்சனை எங்களுக்கு கூறுகிறார். காணி பிரச்சனை இருக்கிறது. காணிகளை சுகீகரிக்கின்றார்கள். அரசியல்வாதிகளும் அரச உத்தியோகத்தர்களும் சேர்ந்து முருகல் நிலை இருக்கிறது. மண்ணை ஏற்றுகிறார்கள். மணல் பக்கச்சார்பாக ஏற்றப்படுகிறது. கசிப்பு, போதைப்பொருள், இவ்வாறு கள்ள பிரச்சனைகள் கிளிநொச்சி கரையோடி போயிருக்கிறது. எங்களிடம் கேட்குற நீங்கள் கேள்வி கேட்க வருகிறீர்கள் இல்லையே என்று கிளிநொச்சி மக்கள். கண்டிப்பாக இந்த தேர்தல் முடித்துவிட்டு நான் கிளிநொச்சியிலேயே போய் நின்று சேவை செய்வதற்கு, மக்களுக்கு உண்மையாக சேவை செய்வதற்கு தீர்மானித்துள்ளேன். இந்த தேர்தலுக்கு பிறகு நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றேன். என்னோட கிளிநொச்சியில் ஒரு ஆள் தேவை.
ஏனென்றால் இங்கே 2 பார்லமெண்ட் எதிர்வரும் காலத்தில் கிளிநொச்சி மண்ணில் இருந்து நான் சேவை செய்வது தீர்மானித்துள்ளேன். இன்று அவர்களுக்கு பயம் வந்து விட்டது. கிளிநொச்சி பிரதேச சபையை இழந்து விடுவோம் என்று அவர் போலி பிரச்சாரம் என்ற காது கட்டுகிறது. ஒரு இடத்தில் போய் கூறியிருக்கிறார், ஊடகத்தில் வரை இல்லை, நாங்கள் ஒரு ரயில்வே ஸ்டேஷனை கட்ட போகிறோமா, அதில் சிங்கள இராணுவத்தின் பெயரை வைக்க போகிறோமா என்று ஒரு இடத்தில் கூறியிருக்கிறார். அவ்வாறான பொய்யான கருத்துக்களை விதைக்கின்றார்கள் மக்கள் மத்தியில். நாங்கள் ஒன்று சொல்லுவோம், நாங்கள் இனவாதிகளாக இருப்போமானால் இந்த நாட்டை, எமது அரசாங்கம் இனவாதிகளாக செயற்படுமாக இருந்தால் இந்த நாட்டை ஒரு காலமும் முன்னேற்ற முடியாது. எங்களுக்கு இனக்கியத்தை ஏற்படுத்துவதற்கான அரசாங்கம் அமைந்துள்ளது. அந்த அரசாங்கத்தின் மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. எமது நாட்டின் ஜனாதிபதி மீது 100க்கு 200% தமிழ் மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையினால் அவர்களது பிரதேச சபைகளில் தாங்கள் தோக்கப் போவதை உணர்ந்து எங்கள் மீது போலி பிரச்சாரங்கள் செய்கிறார்கள். இவ்வாறு தான் மஹிந்தர், அனில், சஜித் முன்னைய காலத்தில் இவ்வாறு இவ்வாறு பொய்யான அபிப்பிராயங்களை விதைத்திருந்தார். பெட்ரோல் இல்லாமல் டொலர், அவ்வாறு இவர்களுக்கும் பயம் ஏற்பட்டிருக்கிறது. இவர்கள் முன்னைய காலத்தில் என்ன செய்தார்கள் என்று தேடி பாருங்கள். கண்டிப்பாக மக்கள் பக்கமே நிற்போம். நான் அன்றே கூறிவிட்டேன், தமிழ் மக்கள் இந்த பிரதேச சபையில் பூரணமான அதிகாரத்தை அனைத்து பிரதேச சபையிலும் பெற்றுத்தருவார் என்ற திட்டமான நம்பிக்கை இருக்கிறது. தேசிய மக்கள் சக்திக்கு அல்லது தென்னிலங்கை கட்சிகளுக்கு தமிழ் மக்கள் ஆணை கொடுத்து விடவில்லை, அது பாராளுமன்ற தேர்தலில் கொடுக்கவில்லை. ஆனால் அவர்கள் கூடுதலான வாக்குகளை எடுத்த காரணத்தினாலே அப்படியான ஒரு படம் காட்டப்படுகிற காரணம். கண்டிப்பாக நான் அதை முன்கூட்டியே சொல்லிவிட்டேன், இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்வார்கள். ஏனென்றால் இவர்கள் எல்லோரும் இணைந்திருப்பவர்கள் எல்லோருமே இன்றைக்கு ஒரு லோயர் என்று நினைக்கிறேன், தாடி வளர்த்தால் எங்களை பற்றி விமர்சித்து கொண்டிருக்கிறார். என்ற பேரும் வருவதில்லை. சரியோ, தமிழ் மக்களுக்கும் தெரியாது யாரெண்டு டெலோவாக்கும். சரியோ, விடுதலை புலிகளை இந்திய இராணுவம் தடை செய்த போது வரவேற்றவர்கள் தான் இவர்கள். இன்று போலி தேசியம் கதைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒன்றை கூறுகிறேன், அன்றைய காலத்தில் விடுதலை புலிகளின் தடையை கைதட்டி வரவேற்றவர்களாம் இவர்கள், அந்த லோயர். அதே நேரம் இன்னும் ஒரு அரசியல்வாதி, கொழும்பை மையமாக கொண்டவர், அவர் பெரிய லோயராம். அவரும் சொல்லியிருந்தார், எமக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, நாங்கள் இவர்களை கண்டுகொள்வதில்லை. அவ்வாறு தடை செய்த போது இன்று அவர்கள்தான் முழுமையான பச்சை விடுதலை புலிகளாகவும் தமிழ் மக்களின் ஏக பிரதிநிதிகளாகவும் கூறிக்கொண்டு திரிகிறார்கள். மக்கள் தகுந்த பாடத்தை கொடுப்பார்கள், திட்டமான நம்பிக்கை இருக்கிறது. அவர்கள் பல இளைஞர்ந்தன. எனக்கு உண்மையின் பக்கம் நான் செல்கிறேன் எனக்கு திட்டமான நம்பிக்கை இருக்கிறது. நான் பணத்துக்கு அடிமையானவன் இல்லை. அதனால் இவர்களது விமர்சனத்தை கண்டு பயப்பட போகிறது இல்லை. இவர்கள்தான் என்னை பார்த்து பயப்படுகிறார்கள் ஒழிய என்னை வளர்த்து விடுவதற்கு எனது விமர்சனங்களே காரணமாக நான் சிறு பிள்ளைகளை விடலாம். அது ஆனால் பிழையை திருத்துவனாக நான் நினைக்கின்றேன். இப்போது நான் கூறும் ஒவ்வொரு கருத்துக்களையும் வெட்டி அதில் எனக்கு தெரியாமல் பிழை விடலாம். அதை நிவர்த்தி செய்வதற்கு நான் முயன்றளவு முடிவெடுக்கிறேன். ஏனென்றால் இந்த உலகத்தில் பிழை விடாதவன் மனிதன் இல்லை. பிழையை திருத்துவன் தான் உண்மையான மனிதன். நான் பிழைகளை விடுவேனானால், எனக்கு தெரியாமல் பிழை விடுவேனானால், அவர் மற்றவர் கூறும்போது அதை திருத்தக்கூடிய வசனங்களை திருத்துகிறேன். தமிழ் மக்களுக்கு கடுகளவேனும் பாதகம் விளைவிக்காத வகையில் நான் செயற்படுவேன். இந்த காலத்தில் ஒரு இனத்தினுடைய தேசிய அடையாளத்தையும் தேசிய ஆன்மாவையும் காப்பாற்றுகின்ற தேர்தல். தமிழ் தேசிய ஆன்மா, தமிழ் தேசிய விடுதலை என்பது சரியான முறையில் காப்பாற்றப்பட வேண்டும். தமிழ் மக்களின் பிரச்சனைகளை நாங்கள் கண்டிப்பாக உணர்ந்திருக்கிறோம். தமிழ் மக்களுக்கு தனித்துவமான பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் நாங்கள் அதுகளை நிதானமாக கையாள வேண்டும். நிதானமாக கையாண்டு கொண்டு வருகிறோம். எதையும் எங்களது தலையில் தொப்பிய அளவு கூட வைக்கிறீர்கள். இன்றைக்கு பாதை விடுவித்தோம், எங்களோட தலையில் எங்கட யாரையும் சொல்லி இந்த பார்லமெண்ட் வேண்டுகோளுக்கு நாங்கள் விடுவித்தோம் என்று இராணுவம் உணர்வார்கள். அதே நேரம் பௌத்த பிக்குகளும் உணர்வார்கள். இன ஐக்கியம் ஒன்று ஏற்பட வேண்டும் என்று அவர்களுக்கு இன்றைக்கு தெரிந்த சுதந்திர தினம் நடக்க பௌத்த பிக்குகள் இதுவரை தேசிய குடும்பம் இல்லை, இந்த முறை ஒழும்பி இருந்தவங்க. அப்போ நாங்கள் உண்மையாக செயற்படைக்க நாட்டை முன்னேற்றி கொண்டு போது அனைத்து மக்களும் ஒத்துழைப்பு தருவார்கள். அனைத்து மதகுருகள் ஒத்துழைப்பு. இனவாத பிக்குகள் இந்த நாட்டிலிருந்து களையப்படுவார்கள். அவர்கள் உண்மையானவர்கள் மேலே வரும்போது இவர்கள் இன்றைக்கு உண்மையானவர்கள் முன்னைய காலத்தில் ஒதுங்கி இருந்தார்கள். ஏனென்றால் இவர்கள் அவதூறாக பரப்பி எங்கள்கிட்ட இதை குறைத்து விடுவார்கள் என்ற பயத்தில் சோழி வேண்டாம் நான் இந்த மதவெளி. இன்றைக்கு உண்மையானவர்கள் மேலே வருவார்கள். அதே மாதிரி தான் தமிழ் மக்களில் நல்ல அறிவுள்ள புத்திஜீவிகள் திரைமறைவாக இருக்கிறார்கள்.
அதை நாங்கள் வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நல்லவர்கள் என்று அரசியலுக்கு வேற பயப்படுகிறார்கள், எங்களை விமர்சித்து போடுவார், குடும்பத்தில் விமர்சிக்கிறார், பெண்கள் அரசியலுக்கு வேற பின்னிக்கிறார்களே. ஒரு கருத்தை சும்மா பொய்யாக ஊதிஜம் இல்லாத கருத்துக்களை கூறுவது அரசியல்ல அது எங்களது உண்மையானவர்களை குட்டி குனிய வைக்கின்றார்கள். நீ விஜித கருத்தா இருந்தானே, அனுகுமாரவா இருந்தானே, தோழர்களே நான் உங்களிடம் கேட்கிறது, நீங்கள் நியாயமானவர்களாக இருந்தால் முதல்ல ஒரு சர்வதேச விசாரணைக்கு ஓம்படுங்க. உங்கள்கிட்ட உண்மை இருந்தால் சொல்லுங்க. இன்றைக்கு பட்டலந்தையில் நடந்த படுகொலையை நீங்கள் ரணில் விக்ரமசிங்க தான் செய்தவர், ஏவிபி தோழர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள் சொல்லி நீங்கள் பட்டலந்த விசாரணைக்காக பட்டலந்தையில் விசாரணை நடத்தணும்னு அறிக்கையை கொண்டு பார்லிமெண்ட்டில் போடுறீங்க. ஆனால் எல்எல்ஆர்சியின் அறிக்கை பாராளுமன்றத்துக்கு வந்த பிறகு இன்றைக்கு அது கிடப்பில் போடப்பட்டிருக்கு. அதே போல் ஜனாதிபதி ஆணைக்குழு கொண்டு வந்து விசாரணைக்கு என்று பாராளுமன்றம் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகும் அது கிடப்பில் கிடக்கு. இப்போ தமிழர் மீது நீங்கள் கொலை புரிந்தால் எல்எல்ஆர்சியின் அறிக்கையோ அல்லது ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையோ எல்லாத்தையும் நீங்கள் தூக்கி கடாசுவீங்க. இந்த சர்வதேச விசாரணை ஜேவிபிலேயும் கிட்டத்தட்ட 60,000 பேருக்கிட்ட படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நான் உங்களை வெட்டுவதற்கு வாளை எடுத்து தந்துவிட்டு என்னிடமே நீதியை கேட்டால் நடைபெறுமா? இதுதான் உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சுருக்கமாக சொன்ன போனால் இந்த கொத்து கொண்டுகளை கொடுத்த நாடுகள், இந்த இதுகளை கொடுத்த இல்லை ஆயுதங்களையும் கொடுத்த நாடுகள் மக்களை பிரித்து அதில் குளிர்காய்ந்தது உலக அரசியலில். அந்த அரசியலைத்தான் இன்றும் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் நினைக்கின்றோம், நாங்கள் நீதியான பக்கச்சார்பில்லாத விசாரணைகளை எடுக்கும்போது மக்கள் உணர்ந்துவார்கள். கண்டிப்பாக அதுக்கான நீதியை நிலைநாட்டுவோம். இதனால் இடத்துல பட்டலந்தை வதை முகாம் மாதிரியான ஒரு தீர்வு திட்டத்தை படிப்படியாக எடுப்போம். பலர் இன்றைக்கு சிறைக்கு போகிறது நிற்கிறார். இன்றைக்கு ஈஸ்டர் தாக்குதல், 2 போலீஸ் உத்தியோகத்துறை தற்காலிக பிரதமர் மஹிந்த ஏற்படுத்திகள் 2 போலீஸ் உத்தியோகத்துறை வவுனதீவில் கொலை செய்து முன்ன நாள் விடுதலை புலியில் பழியை சுமத்தி அது பிறகு பார்த்தா சகரா அது அந்த நேரம் என்ன நடந்தது? ஒரு அரசியல் குழப்பம். நாட்டில் பிரதமரை மைந்தவை கொண்டு வந்தது. அதுக்காண்டி திருப்பியும் விடுதலை புலிகள் உருவாக்க வேண்டும், சிங்கள மக்கள் மத்திய பீதியை ஏற்படுத்துவதற்கான ஒரு அரசியல் சூழ்ச்சிகளை செய்திருந்தார். இந்த நீதியான அந்த விசாரணை ஒழுங்காக நடைபெறும்போது படிப்படியாக எல்லாரும் படிப்படியாக உள்ளுக்க போவார். ஆனால் இன்றைக்கு அந்த பயத்தில் தான் இவங்க இந்த பிரதேசவை தேசிய மக்கள் சக்தியில் போகக்கூடாது. அது தமிழ் பகுதியில் இருக்கிற அரசியல்வாதிகள், சிங்கள பகுதியில் இருக்கிறது 2 பேரும் ஒன்று தான். அவங்கள இங்கே நாங்கள் இருக்கிற அவங்களோட இங்கே இருக்கவே இல்லை. படித்தது எல்லாமே சிங்கள பகுதியில் படிச்சுட்டு வந்தவங்க. இங்கே படித்து இஞ்சத்தை பிரச்சனை உணரே இல்லை. இனக்கிழவர் நடக்க இந்த வீடு ஒரு தீப்பற்றி இருக்குதா? சாதாரண அம்மா அப்பாண்ட வீடு தான் தீப்பற்றி இருக்குது. அவையில் இங்கே வந்திருந்தவின இனக்கிழவர் நடக்க போன்னு தெரிஞ்சு இப்போ இங்கே இருந்தேன் அவையிலெல்லாம் நாங்கள் கூறுகிறோம் அவர்களுக்கு. இப்படி போலி தேசியங்கதைக்காரர்கள் காதல், தமிழ் மக்களுக்கு தமிழ் மண் மீதும் தமிழ் மொழி மீதும் பற்று காதல் இருக்குது. அந்த உணர்வை வைத்துக்கொண்டு இவர்கள் காதல் வலையில் விழுத்தி ஏமாத்துவது 15 வருடங்களாக காதல் என்று சொல்லி ஏமாற்றி சீரழித்து விட்டார்கள் தமிழ் மக்களை. நாங்கள் ஒன்றை கூறுகிறோம், கண்டிப்பாக தமிழ் உணர்வை மேலும் பலப்படுத்துவோம். நீங்கள் நினைக்கிறீங்களா 9 பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தார், பிறகு 7, இன்றைக்கு 6 எங்கே போய்கொண்டிருக்கிறது? மாற்றத்திற்காக கண்டிப்பாக இம்முறை தேசிய மக்கள் சக்தியுடன் அனைத்து தமிழ் பிரதேச சபைகளையும் தேசிய மக்கள் சக்தியின் அதிகாரம் கிடைக்கும் என்று நம்பிக்கை திடமானதாக இருக்கிறது. கண்டிப்பாக கிடைக்கும். கொலை செய்தவனும் கொலையால் சாகடிக்கப்பட்டவனும் ஒன்றா வாழையிலுமா? பாதிக்கப்பட்டவனும் எப்படி சேர்றது? அப்புறம் அதுக்கு என்ன நியாயம்? முதலுக்கு நீதி வேணுமே. கண்டிப்பாக உலக பொறிமுறை ரீதியாக சிறந்த முறையில் அதற்கான நீதி நிலைநாட்டப்படும். ஏனென்றால் அனுர தோழர் சகோதரனும் காணாமல் போனவர் தான். அப்போ அவற்ற வலி ஒன்று இருக்குது. நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் 5 மாதம் தான் என்று வந்து 5 மாதத்தில் 3 மாதம் எடுத்துக்கொண்டால் குறுகிய பட்ஜெட், அதுக்கு பிறகு அந்த 3 மாதத்திலேயே ஆராய்ந்து பட்ஜெட்டுக்கு கொடுத்தனாங்க நிதிகளை. நாங்கள் சொல்லத்தானே வேணும், என்ன இந்த செய்யலாம் அதை செய்யணும் வேண்டாம், அதுகளுக்கு தெரிய அங்கே இருக்கிறது. அப்போ அதுகளை கூறியிருந்தாங்க. கூறி அந்த 3 மாதத்துக்கு பிறகு பட்ஜெட் நிறைவேறிருக்கு. இதுக்கு பிறகு தேர்தல். நாங்களும் யோசிச்சு வந்து தேர்தல் 6ஆம் மாதம் வச்சிருக்கலாமான்ட்டு 6ஆம் மாதம் வச்சிருக்கு. நாங்கள் அன்றத்தோட கேட்டிருந்தேன். நாங்கள் ஜனாதிபதியிடம் கேட்குற சொன்னார் 6 மாதத்துக்கு பிறகு நான் தேர்தலை பிற்போடுவதற்கு எந்த வகையிலும் இந்த எழுத்து மூலம் கொடுக்க மாட்டேன். அது அந்த தேர்தல் கஞ்சிக்கிட்டு. அப்போ இது மற்ற அரசியல் மாதிரி தொப்பி அளவு கூட போகாதீங்கன்னு சொன்னேன். அது கட்டமைப்பு செய்யும்.
அரச கட்டமைப்பு செய்யும். கண்டிப்பாக எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த வாக்கு மற்ற அரசியல் கட்சிகள் ஏற்பட்ட வெறுப்பு நிமித்தமாகத்தான் வாக்குகளாக வந்தது. அது சிங்கள பகுதியாக இருக்கட்டும், தமிழ் பகுதியாக இருக்கட்டும், கண்டிப்பாக எங்களுக்கு தெரியும் இதய சுத்தியோட. ஆனால் இதைவிட அவர்களது 5 வருடத்தில் அவர்களது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவர்களது குடும்பத்திலும் ஒரு முன்னேற்றம் ஏற்படுமாக இருந்தால் தான் நமக்கு ஒட்டுமொத்த இலங்கை மக்களும் வாக்களிப்பார்கள். அந்த இலக்கை நோக்கி தான் நகர்த்தி கொண்டிருக்கோம். கண்டிப்பாக இந்த இலங்கையில் வாழும் மக்களின் தனி முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துவோம் என்று திட்டமான நம்பிக்கை இருக்கிறது. திரும்பவும் 5 வருடத்திற்கு மீளவும் மக்கள் ஒப்படைப்பார்கள் என்று திட்டமான நம்பிக்கை இருக்கிறது நமக்கு. இது குழப்பம் விதமான பல கருத்துக்களை கூறுவார். நாளைக்கு சின்ன முகப்புத்தாதில் வந்தாலும் இந்த கிளிநொச்சியில் தேசிய மக்கள் சக்தி விகாரையை கட்டியது அல்லது சிங்கள குடியேற்றத்தை 1500 ஏற்படுத்தப்படும் போலியான கருத்துக்களை கூறுவார்கள். மக்கள் திடமாக கேள்வி கேட்கும் மக்களை உருவாக்கும் போது இந்த பிரச்சனை இல்லை வேண்டாம். கண்டிப்பாக அதை உருவாக்கும் திடமான நம்பிக்கை இருக்கு. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.